ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா ஒரு பொண்ணு தான், ரியா கண்ணன்ற யாரோ பொண்ணு தான் பேசியிருக்கு. இப்ப கால் பண்ணா இன்ஸ்டாகிராம்ல தான் கால் பண்ணிருக்காரு. பசங்க எடுத்து 2 பேர் கலாய்க்கிறாங்களாம். அதுலயும் இன்ஸ்டால ராங் நம்பர்னு சொல்லி வைக்கிறானுங்களாம். அது இப்ப அவருக்கு ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி அவருக்கு ஹேர்ட் ஆகுதான். கால் படித்து ராங் நம்பர் சொன்னா கூட மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல ராங் நம்பர் இருக்காங்களா? இது கொஞ்சம் சீரியஸானது. அது சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. இப்ப எனக்கு என்னன்னே புரியல. எனக்குமே புரியல. நான் வேணா கொஞ்ச நேரம் அழுவட்டுமா? இல்ல, நீங்க தான் வந்தோன்னு எடுத்தீங்க. ரியா கண்ணன் உங்களுக்கு எப்படி தெரியும்? ரியா கண்ணன் எனக்கு ஒருத்தவங்களுக்கு தெரியும், யூஎஸ்ல இருக்காங்க. அதுக்காக அவங்க சொல்லும் போது சொல்லுவாங்க உங்க டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக கேட்கணும். அவங்க என்ன நண்பா பிஆர் மாதிரி பார்த்துட்டே இருந்தா என்ன? ஆனா நானா மெடிசன் எல்லாம் வாங்கி கொடுக்கலையே காசு. சரி, காசு எப்படி உங்களுக்கு அவ்வளவு காசு? என்ன எமர்ஜென்சிக்காக அண்ணன் இங்க தான் வாங்க. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என்கிட்ட காசு கேட்டாங்க. எவ்வளவு வாங்கினேன்? முதல்ல ஒரு 20,000 என்னமோ வாங்கினா. அப்புறம் ஒரு 45,000 வாங்கினா. 65,000 ரூபாய் வாங்கினா. இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னு சொன்னான். இந்த 22ஆம் தேதியோ 23ஆம் தேதியோ. அதுக்கப்புறம் அதான் அதுக்கு ஏதோ மெடிசன் வாங்க போறேன்னு சொல்லிதான். அந்த மெடிசன் தானே இது? இல்ல, நான் சந்தேகத்துலதான் கேக்குறேன். உண்மையான இந்த மெடிசன்னா அப்பா விஷயத்துல நம்ம காமெடி பண்ணிட்டு இருக்க கூடாது. உண்மையான அப்பான்னா எல்லாருக்கும் அப்பா தான். அப்பாடா நான் தான் ரியா கண்ணன். பார்சல் கேட்டிருக்காடே. நான் தான் ரியா கண்ணன். ஒரு ஃபேக் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி அதுல இருந்து உனக்கு மட்டும் இல்ல இவனுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சேன், அவனுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சேன், எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சேன். சரி, நான் அந்த பார்சல் மட்டும் கொடுங்க. நீங்க ரியா கண்ணன் சொல்லி விளையாடாதீங்க. பார்சல் இருந்தா தான் அவங்க அப்பா இப்ப மெடிசன் காப்பாற்ற முடியும்.